வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. இன்றைக்கி சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட் நடந்துருச்சு. இதுக்கு முன்னாடி நடந்த சாட்டர்டே மெயின் ஈவெண்ட்டை கம்பேர் பண்ணும்போது இது ரொம்பவே நல்லா இருந்தது. அண்ட் கோடி ரோட்ஸும் ரிட்டன் ஆகிட்டாரு. சரி வாங்க இன்றைக்கான சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டில் என்ன நடந்தது அப்படிங்கிறத ஃபுல் ரிவ்யூவாக பார்க்கலாம். மறக்காமல் ஃபஸ்ட் டைம் வந்துருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தினமும் போடுற ரெஸ்லிங் செய்களை தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க. இந்த சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட் ஷோ ஆரம்பித்த உடனே பார்த்தீங்கன்னா செத் ஃப்ரீக்கிங் ராலன்ஸ், பிரான் பிரேக்கர் ரெண்டு பேருமே டேக் டீமாக இணைந்து இன்னைக்கு சாமி ஜெயின் சிஎம் பங்குக்கு அகேன்ஸ்டாக ஒரு டேக் டீம் மேட்ச் விளையாடுறாங்கல்ல, அந்த மேட்ச் தான் நடக்குது. ஆரம்பத்திலேயே சிஎம் பங்கும் சாமி ஜெயினும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ஒன்று சேர்ந்து செத்ரோலன்ஸ் பிரான் பிரேக்கர் அட்டாக் பண்ணது நல்லா இருந்தது. பட் ஆனால் இன்றைக்கி சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டில் நடந்த எல்லா மேட்சுமே ஷார்ட் மேட்ச்சு, ரொம்ப குறுகிய நேரத்தில் முடிச்சுட்டானுங்க. பர்ஃபார்மன்ஸ் பேஸ் படி இது ரொம்பவே குறுகிய மேட்ச் அப்படிங்கிறதுனால ரொம்பவே க்ளீனாக பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் வந்து தோற்று போயிட்டாங்க சிஎம் பங் அண்ட் மற்றும் சாமி ஜெயின். அதாவது எப்படின்னா சிஎம் பங் வந்து கீழே இருக்காருங்க, ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காரு. அப்போ கரெக்டாக அந்த இடத்துல கார்னரில் ஒருத்தர் வந்து அதை நம்ம பிரான்சன் இருக்கார்ல, அவர் சிஎம் பங்கு ஸ்பீரை போட்டு நாக் அவுட் பண்ணுறாரு. இதை பார்த்த சாமி ஜெயின் வந்து ஷாக் ஆகிட்டார். இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்ட பிரான் பிரேக்கர் சாமி ஜெயினுக்கு ஸ்பீரை போட்டு ரொம்பவே க்ளீனாக பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் சாமி ஜெயினை பின்ஃபால் பண்ணி இந்த மேட்ச்சில் வின் பண்ணிட்டாரு. சாமி ஜெயின் வந்து டேன் பண்ண போகிறாரு அப்படின்னு பார்த்தா பிரான் பிரேக்கரை தான் கூட இழுத்து வச்சுருக்கிறாரு நம்ம செத் ராலன்ஸு. இது ஆக்சுவலி ஒரு அன்எக்ஸ்பெக்டான ஒரு விஷயம், நம்ம யாருமே எதிர்பார்க்கல. ஸோ இந்த செக்மெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா மெதுவாக பிரான்சன் ரீட் வந்து ரிங்குக்கு வராரு. அப்படியே பிரான்சன் ரீடும் பிரான் பிரேக்கரும் அப்படி நேருக்கு நேர் கொலவரிட பார்த்துருப்பாங்க. அப்போ தான் நம்ம ஐயா செத் ராலன்ஸ் சொல்லாரு, இது ஆளுடா நம்ம ஆளுடா அப்படின்னு. யோ செத்து, உன் டீமில் இருக்கிற எல்லாருமே வெயிட்டாக இருக்காங்கய்யா, நீ தான் வெயிட்டுன்னு பார்த்தா உன் டீமில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் வெயிட்டு, அதுலேயும் இவர் டபுள் வெயிட்டு. உனக்கு சுனாமி போட்டு வாயில் ரத்தத்தை வர வச்சவனையே கூட சேர்த்துக்கிட்டியே கங்காரு. சரி ஓகே, ஆஸ்திரேலியன் கங்காரு இஸ் ஹியர். நம்ம பிரான்சன் ரீட் கொடூர பார்வையின் உச்சத்தில். இப்போ செத் ராலன்ஸ் தான் டீம் மெம்பர்ஸை பாருங்க, பா வேறு லெவலில். இவன் ஆல்ரெடி ஒரு 3 பேர் ஹைப்பாக இருக்காங்க. சிஎம் பங்கு அங்கே வந்து காலை பிடிச்சி இழுத்துட்டு கிடக்காரு. அவ்வளோதான், சுனாமியை போட்டு வாயில் ரத்தத்தை வர வச்சாச்சு. ஸோ இன்றைக்கி பிரான்சன் ரீட் பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் ஆகிட்டார். பிளட் லைனில் சோலோ சிக்காவை கூட வரலையே அப்படின்னு பார்த்தோம். பட் ஆனால் செத் ராலன்ஸ் கூட ஜாயின் பண்ணிட்டாரு. இதுக்கப்புறமா என்ன சுனாமி மலையில் மண்டே நைட்ரா, என்ன ரோமன் ரெயின்ஸ் தான் என்ன பண்ண போகிறாருன்னு தெரில. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா செல்சர் கிரீன் வந்து இன்றைக்கி வந்து அவங்க வந்து உமன்ஸ் சாம்பியன்ஷிப்புக்காக போகிறாங்க, யுனைடெட் சாம்பியன்ஷிப்புக்காக. அதுக்கான டைம் வந்துருச்சா, கண்டிப்பாக நான் வெற்றி பெறுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. செல்சர் கிரீனுக்கு எப்போவுமே ரசிகர்கள் மத்தியில் ஆதரவும் சரி சப்போர்ட்டும் சரி 24 hours இருக்கும். ஸோ அதே சப்போர்ட்டு இதுலேயும் இருக்குது. என்ன செலினா வகாவை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஓகே, பட் ஆனால் தீம் சாங் மட்டும்தான் குறை. செலினா வகா ஏன் இப்படி ஒரு தீம் மியூசிக்கை வச்சுருக்காங்கன்னு தெரில. ஏதோ 1 2 3 4 1 2 3 4 அப்படின்னு தான் வருது. ஒரு பெஸ்ட்டு தீம் மியூசிக் கொடுக்கலாம். ட்ரிபிள் ஹெச் வந்து தீம் மியூசிக் அஞ்சப்பட்ட ஒரு போல இருக்குது, ஒழுங்கான நல்ல தீம் மியூசிக்கே கொடுக்க மாட்டேங்காரு. அண்ட் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் என்னத்தை சொல்ல, பெருசாலாம் சொல்கிறதுக்கு இல்லை, ரொம்பவே க்ளீனாக செல்சர் ஸ்க்ரீனை வின் பண்ணி இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா செலினா வகா வின் பண்ணிட்டாங்க. அவங்க 619 போட்டாங்கல்ல, அதில் செல்சர் ஸ்க்ரீனுடைய மூக்கு உடஞ்சி மூக்கிலிருந்து தக்காளி சட்னியே வந்துடுச்சுங்க. எம்மா 619 போட சொன்னால் மூக்கெல்லாமா உடைப்ப, ஐயோ பாவம். செலினா வகாவுடைய இந்த 619 செல்சர் கிரீனுடைய மூக்கிலேருந்து ரத்தம் வருது. நான் யுனைடெட் சாம்பியன்ஷிப் கைமாறுன்னு நினச்சேன், நடக்கலை. அதுக்கப்புறமா நம்ம சைல்ட்ஹுட் ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுற நம்ம ஜான் சீனாக்கும் அவருடைய தீவிர ரசிகர் ஆர்ட்டுக்கும் மேட்ச்சு. இந்த மேட்ச்சுக்கு உண்மையிலேயே செம்மையாக இருந்தது, எனக்கு என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்தது. ஆக்சுவலி என்னென்னு கேட்டிங்கன்னா ஜான்சனா வந்துட்டாருங்க. ஜான்சனா வந்ததுக்கப்புறமா ஆர்ட்ரூத்து ஜான்சனா உடைய அந்த கலர்ஃபுல் என்ட்ரன்ஸில் வந்துருப்பார். ஆக்சுவலி ஜான்சனா வந்து இப்போ முழுக்க எல்லாமே பிளாக்காக இருக்க அவரோட என்ட்ரன்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். இதை அப்படியே டோட்டலாக சேஞ்ச் ஆக்கி கலர்ஃபுல் இன்ட்ரோவில் பார்த்தீங்கன்னா ஆர்ட்ரூத் வந்திருந்தார். இது டோட்டலி அன்எக்ஸ்பெக்டடு. ஸோ ஜான்சனாவுடைய தீவிர ரசிகனான ஆர்ட்ரூத் ஜான்சனாவே வந்திருந்தார். மேட்சை பொறுத்த வரைக்கும் ஆர்ட்ரூத்தெல்லாம் பெருசாக ஒன்றும் ஜான்சனா அடிக்கலைங்க. ஆனால் ஒரு கட்டத்தில் ஜான்சனா மாதிரியே யூ கேன் சீ மீ போட்டு ஜான்சனாவுடைய ஃபினிஷரை ஜான்சனாக்கே போட்டு உண்மையிலேயே
ஒரு எப்படி சொல்ல ஃபேன் பாய் சம்பவம்னு சொல்லுவோம்ல, அப்படிப்பட்ட ஃபேன் பாய் சம்பவத்தை பார்த்தீங்கன்னா பண்ணிட்டாரு. ஆதிக் ரவிச்சந்திரனுடைய ஃப்ரெண்டாக இருப்பாரோ மேபி இருப்பார் போல இருக்குது. அந்த என்ட்ரன்ஸ்லேருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா செம காமெடியாக இருந்தது. ஜான்சனா கிட்ட ஆட்ருத்து வலுவி போகிறாருங்க. பட் இருந்தாலும் ஃபைனலி இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ஜான்சனா வந்து ஆட்ருத்தை வீழ்த்தி இந்த மேட்ச்சில் வின் பண்ணிட்டாரு. வின் பண்ணிவிட்டு போகலாம் பார்த்தா என்னதான் இருந்தாலும் ஆட்ருத்துக்கு ஏதாவது ஒரு கிஃப்ட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த சாம்பியன்ஷிப் இருக்குல்ல, அந்த சாம்பியன்ஷிப்பை வச்சு கரெக்டாக அவருடைய முகத்திலேயே அடி. யாருக்கு முகத்தில்? ஆட்ருத்தோட முகத்திலே. பார்க்கவே பரிதாபமாக இருக்குங்க. ஐயோ பாவம் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு ஆட்ருத்தை பார்க்கும்போது. ஸோ பாவங்க. இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ஜான்சனா வின் பண்ணிட்டாரு. அவ்வளோதான். பேக் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு செக்மெண்ட்டும் நடந்திருக்குது. ஜான்சனா வின் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா ஜே ஊசோ வந்து வாக் பண்ணிட்டு போயிட்டு இருக்காரு. அப்போது அந்த இடத்துல நாம் யாரும் எதிர்பார்க்காத நிகழ்வாக ஜான்சனா வந்து ஜே ஊசோவை பார்க்குறாரு. உங்களுக்கு தெரிஞ்ச விஷயந்தான், ராயல் ரம்பில் பார்த்தீங்கன்னா ஜான்சனா வின் பண்ண வேண்டியது அதை டோட்டலி கதையே மாற்றி விட்டது நம்ம ஜே அண்ணாச்சி தான். இப்போ தட்டி விட்டுட்டு நம்ம ஆள் பார்த்தீங்கன்னா அப்படியே பார்க்குறாரு. ஸோ ஜான்சனா வந்து இப்போ என்ன சொல்கிறாருன்னா, ஆஃப்டர் லாங் டைம் ஒன்று பார்க்குறேன். இட்ஸ் ஆஃப்டர் லாங் டைம் நான் கடைசியாக வந்து ஒன்று ராயல் ரம்பில் எலிமினேட் பண்ணி நான் வெற்றி பெறும் போது ஒன்று பார்த்ததுன்னு சொல்கிறாரு. ஜான்சனா சொல்கிறேன்னா அவருடைய சாம்பியன்ஷிப் தான் பெருசாக, ஒன் டைட்டில் பெருசு இல்லையா, நீ லோகன் பால் கிட்ட தோக்கணும். ஏன்னா யூடியூபர்கிட்ட இந்த சாம்பியன்ஷிப் இருக்கும்போது இதோடைய மகிமை டோட்டலாக குறைஞ்சிரும், இப்போ இருக்கிறத விட அதிகமாக குறைஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரி சீனா சொல்கிறாரு. ஸோ ஜான்சனோட இன்வால்மெண்ட் வந்து மெயின் ஈவெண்ட்டில் இருக்க போகுது அப்படிங்கிறது இந்த ரெஃபரன்ஸில் இருந்து நல்லாவே தெரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா டபிள்யூ வந்து ஸ்டீல் கேஜ் மேட்சை கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்கல்ல, டேமியன் ப்ரீஸுக்கும் ட்ரூ மாக்கிண்டருக்கும். அந்த மேட்சை நடத்துகிறாங்க. ட்ரூ மாக்கிண்டர் டேமியன் பீஸ் ஸ்பெஷல் என்ட்ரன்ஸாக பார்த்தீங்கன்னா அவருடைய அந்த பேட் கேரக்டர் வவ்வால் மாதிரி தெரியுமா, அந்த கேரக்டர் வந்திருந்தார். நல்லா இருந்தது. மேட்சை பொறுத்த வரைக்கும் இது தாங்க இருக்கிறதுலே எனக்கு தெரிஞ்ச சாட்டர்டே நைட் டே ஆஃப் த மேட்ச்சு செம்மையாக சண்டை போட்டாங்க. இதில் நான் ஆல்ரெடி சொன்னது தான், ஸ்டீல் கேஜை விட்டு வெளியே போனால் வெற்றின்னு. பட் நான் டேமியன் கொரத்தின் உச்சத்துக்கு விட்டார் போல இருக்குது. அந்த அந்த சேர் இருக்குல்ல, அதை எடுத்து கரெக்டாக ட்ரூ மாக்கிண்டரோட மண்டையிலே அடி. அவ்வளோதான், அவர் மட்டை ஆகிட்டார். அதுக்கப்புறமா மெதுவாக திரும்பி பார்த்து கீழே இறங்கி வெற்றி பெற்றுட்டார். ட்ரூ மாக்கிண்டருக்கு தான் என்னாச்சுன்னு தெரில. பல நேரம் பார்த்தீங்கன்னா ட்ரூ மாக்கிண்டர் அதே பொசிஷனில் கிடந்தார். ஸோ ரெஃப்ரிலாம் பார்த்து செக்யூரிட்டிலாம் கூப்பிட்டு ட்ரூ மாக்கிண்டரை கூட்டிகிட்டு போகிற மாதிரி ஆயிடுச்சு. இன்றைக்கி ட்ரூ மாக்கிண்டருக்கு சம்பவம் பண்ணி விட்டார் டேமியன் ப்ரீஸ். அண்ட் டேமியன் ப்ரீஸ் போகும்போது கூட பார்க்கலாருங்க, அப்போ கீழே இறங்கி வெற்றி விட்டார். அப்பவும் ட்ரூ மாக்கிண்டர்கிட்ட எந்த விதமான ரெஸ்பான்ஸும் இல்லை. ட்ரூ மாக்கிண்டரை பற்றி ஏதாவது மெடிக்கல் அப்டேட் கிடச்சுன்னா கண்டிப்பாக நான் சொல்கிறேன். ஸோ இன்றைக்கி டேமியன் வந்து டோட்டலி ரசல்மனியால் தோற்று போனார்ல, அதுக்கு முழுக்க பழி வாங்கிட்டார். அண்ட் நண்பர்களே, நாம் இப்போது மெயின் ஈவெண்ட் டைமுக்கு வந்துவிட்டோம். இன்றைக்கி மெயின் ஈவெண்ட்டில் ஜே ஊசோ, அதாவதுங்க நம்ம சாட்டர்டே நைட் ஈவெண்ட்டைய மெயின் ஈவெண்ட் ஜே ஊசோ வந்து ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்பை லோகன் பாலுக்கு இடையில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டைட்டில் டிஃபெண்ட் பண்ணுறாரு. முதல்ல நம்ம மெயின் ஈவெண்ட் ஜே ஊசோ டைட்டில் வின் பண்ணதுக்கப்புறமா டைட்டிலோட மெயின் ஈவெண்ட் விளையாடுறாரு. ஸோ அதுவும் ஃபஸ்ட்டு மேட்ச், இதுக்கு முன்னாடி கூட டிஸ்குவாலிஃபை முடிச்சிட்டல. லோகன் பால் வெர்சஸ் ஜே ஊசோ நல்லா தான் கொண்டு போனாங்க. நான் ஆல்ரெடி சொன்னது தான், ஷார்ட்டாக நிறைய மேட்சஸ் முடிஞ்சு அதில் இதுவும் ஒன்று. இந்த மேட்ச்சில் என்னாச்சுன்னா குறுக்கால பார்த்தீங்கன்னா கௌசிக்கு வந்த மாதிரி ஜான்சனா வந்து கரெக்டாக ஜே ஊசோ வின் பண்ணும்போது ரெஃப்ரியுடைய காலை பிடிச்சி கீழே தள்ளி விட்டு அவர் வந்து இன்வால்மெண்ட் ஆகுறாரு. ஜான்சனா ஆல்ரெடி பேக் ஸ்டேஜ்லேயே சொல்லிட்டாரு. ஸோ ஏதோ ஒரு சம்பவம் இந்த சாட்டர்டே மெயின்லேருந்து பண்ணுறானுங்க நினச்சேன், அதுதான் பண்ணியிருக்கானுங்க. ஜான்சனா வந்து பயங்கரமாக பார்த்தீங்கன்னா ஜே ஊசோவை அட்டாக் பண்ணுறாரு. அப்போ நாம் யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் அமெரிக்கன் நைட்மேர் கோடி ரோட்ஸ் வந்து சர்ப்ரைஸாக ரிட்டர்ன் ஆகிட்டார். ஸோ இது சாட்டர்டே நைட் ஈவெண்ட்டில் இருக்க எல்லா ஆடியன்ஸுக்கும் ரொம்பவே சந்தோஷமாக இருந்திருக்கும். ஏன்னா சாட்டர்டே நைட் ஈவெண்ட் பொறுத்த வரைக்கும் பெரிய ரிட்டர்ன்ஸ் எதுவுமே இருக்காது. ஆனால் இன்றைக்கி கோடி ரோட்ஸ் பயங்கரமாக ரிட்டர்ன் ஆகிட்டார். ரிட்டர்ன் ஆனது மட்டும் இல்லாமல் ஜான்சனை போலன்னு பொழக்கிறாருங்க ஒரு முக்கில் போட்டுட்டு. இந்த வாய்ப்பை பயன்படுத்திட்ட ஜே ஊசோ அவர் ஃபினிஷரை போட்டு லோகன் பாலை பின்ஃபால் பண்ணி 1 2 3 எப்பா ஃபஸ்ட் டைமாக நம்ம ஜே ஊசோ ஹெவி சாம்பியன்ஷிப் வின் பண்ணி க்ளீனாக ஒரு வெற்றி கொடுத்துட்டாருங்க. ஜான்சனா பார்க்காரு என்னடா நடக்குதுன்னு. ஸோ அப்போ நம்ம கோடி ரோட்ஸ் என்ன சொல்கிறாருன்னா, டைட்டில் ஜே ஊசோவை தூக்கி பிடிச்சிட்டு, ஜான் நீ வந்து இப்போ லோகன் பால் கூட இருக்கிற, நான் ஜே ஊசோ கூட இருக்கிறேன், நாங்கள் 2 பேரும் டாக் டீமாக இணைந்து இப்போ அடுத்தது டபிள்யூ நடக்க போகிறது மணி இந்த பேங்க் பேப்பர் இருக்குல்ல, மணி இந்த பேங்க்கில் உன்னை டாக் டீம் மேட்ச்சில் எதிர்கொள்ள போகிறோம், நீ ரெடியாக இருந்துக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. இட்ஸ் அஃபிஷியல் கைஸ், ஜான் சீனா அண்ட் லோகன் பால் வெர்சஸ் கோடி ரோட்ஸ் அண்ட் ஜே ஊசோ இவங்களுக்கு இடையிலான டாக் டீம் மேட்ச் மணி இந்த பேங்கில் நடக்குது. இப்படிப்பட்ட கன்ஃபார்மோட இன்றைக்கி சாட்டர்டே மெயின் ஈவெண்ட்டை முடிச்சிருக்காங்க. அண்ட் சாட்டர்டே மெயின் ஈவெண்ட் வந்து நெட்ஃப்ளிக்ஸில் கிடையாதுங்க, யூடியூப்பில் மட்டும்தான் இருக்குது. ஸோ டபிள்யூ யூடியூப் சேனல் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க.